சைனாவுக்கு போட்டியாக அமெரிக்கா இந்த தாது பொருட்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது. இதுல இப்ப புதிதாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள்ல என்னன்னு சொன்னா, இந்த ஒரு மேக்னெட் தேவைப்படுது. அந்த மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு இந்த தாது பொருட்கள் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ கடலோர மாவட்டங்கள்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி தாது பொருட்களை எடுக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை கேரளாவிலையும் இது ஒரு பெரிய எதிர்ப்பு வரப்போகிறது. ஏற்கனவே இதே மாதிரி திட்டங்கள் வந்தபோது பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்ததை பார்த்திருக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடக்க போகுதுன்றத பார்க்கிறேன். ரெண்டாவது, ஹை ஸ்பீட் ரயில் அப்படின்னு சொல்லி ஒரு 7 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல 2ல சென்னையினுடைய பெயர் வருது. சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத். இது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.